குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாளின் அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் விருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பிரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில் மகாபெரியவா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால உலகத்துல எங்கெங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இருந்த இடத்திலேயே எப்படி உணர்ந்துண்டு அதை மற்றவாக்கிட்ட வெளிப்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகாபெரியவா கிட்ட நிறைய பக்தி கொண்ட, மடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்து அன்பர் பெரியவாக்கு நிறைய கைங்கரியம் மடத்திலிருந்தே பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் பெரியவா ராமேஸ்வரம் கோவிலுக்கு ஒரு மணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் அதற்கு அவரை அழைச்சி நார்த்தில் ஒரு இடத்துல பிராஸ் அதிகமாக கிடைக்கிற ஒரு இடத்த பெரியவா குறிப்பிட்டு அந்த இடத்துல போய் நீ இந்த மணியை செஞ்சு வாங்கிட்டு வா அப்படின்னு பெரியவா அளவெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சார். அங்கே போய் இவர் பெரியவா சொன்னபடியே ஒரு வெண்கல மணியை ஏற்பாடு பண்ணி பெரியவா கிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சார். பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணி ராமேஸ்வரம் கோவிலுக்கு அதை கொண்டு போய் வைக்க சொல்லிட்டார். இப்படி பெரியவா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா தான் இருந்த இடத்திலிருந்து எங்க என்ன மாதிரியான விஷயங்கள் திறம்பட நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை தன்னுடைய அணுக்க தொண்டர்கள்ட்ட சொல்லி அதை பண்ண வைப்பார். இன்னொரு முறை மகாபெரியவா சென்னையில் சமஸ்கிருத கல்லூரியில் தங்கியிருந்தார். அப்போது அங்கே ஒரு மணி வேணும் அப்படின்னு பெரியவாக்கு தோணுச்சு. அப்போது இதே அன்பரை அழைச்சி நீ முன்ன பண்ணின மாதிரியே ஒரு மணியை பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரும் பெரியவா சொன்ன அந்த இடத்துக்கு போனால் அங்கே மணி செய்கிறவா யாருமே இல்லை. அதற்கப்புறம் அவர் திருச்சூரில் போய் இது சம்பந்தமான மணி செய்கிற இடங்களை எல்லாம் விசாரித்தார். ஆனாலும் அங்கேயும் இவருக்கு பெருசாக கிடைக்கல. இவருடைய மகன் அவர் ஹைகோர்ட்டில் லாயராக இருந்தார். அவர் ஒரு வேலை நிமித்தமாக கேரளா போயிருந்தார். திருச்சூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இவர் மணி செய்கிற ஒரு இடத்த பார்க்குறார். தன்னுடைய அப்பா பெரியவா சொல்லி மணி வேண்டும் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு அலைஞ்சார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. அதனால இங்கே விசாரித்து மணி கிடைச்சிருதுன்னா அதை கொண்டு போய் பெரியவாட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். இவர் போய் அந்த கடையில் விசாரிக்கிறார். அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ யாரும் இங்கே இது மாதிரியான மணி பண்ணுறதில்ல. நம்ம கடையில் ஒரே ஒரு மணி இருக்குது, அதுவும் ஒரு சர்ச்சுக்காக பண்ணது. கடைசியில் அவள் வேணான்னுட்டா, அதனால் அது அப்படியே இருக்குது, வேணும்னா அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இவரும் அந்த மணியை போய் பார்க்குறார். அந்த மணியை அடித்து அதனுடைய ஒளியினுடைய வைப்ரேஷனை இவர் உணர்றார். இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. அதை புக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா சொன்ன அளவு இந்த விஷயங்களை எல்லாம் இவர் எதுவும் பார்க்கல. மணி அப்பா கிட்ட கேட்டார். அதனால நாம் இப்போ பார்த்துட்டோம், அதை நாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான். இப்போது இந்த மணியை இவர் எப்படி புக் பண்ணுறார் அப்படின்னா, இதை கொண்டு போய் பெரியவா கிட்ட காமிப்போம், காமிச்சிட்டு பெரியவா ஏற்றுக்கிட்டா அதை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி அனுப்பிடலாம். அந்த கடைக்காரர்கிட்ட மணிக்கான முழு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு, சப்போஸ் பெரியவாக்கு பிடிக்கலன்னு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டா கொஞ்சம் கழிச்சுட்டு பேலன்ஸ் பைசாவை தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டில் கடைக்காரர்கிட்ட பேசி அந்த மணியை ஒரு பார்சல் சர்வீஸ் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார். இவரும் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறார். இப்போது பெரியவா கிட்ட அந்த மணியை காண்பிக்குது. தன்னுடைய மகன் தன்கிட்ட கூட எந்த விஷயமும் பேசிக்காம இந்த மாதிரி ஒரு மணியை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. ஏன்னா பெரியவா கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு சர்ச்சுக்காக பண்ணின மணின்னு அவர் சொல்லியிருக்கா இல்லையா,
அதனால இதை பெரியவா ஏத்துக்குவாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் அவர்கிட்ட இருந்தது. இருந்தாலும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ அதை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு பெரியவா கிட்ட போய் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்றார். தன்னுடைய மகன் திருச்சூர் போயிருந்தான், அங்கே இந்த மாதிரி ஒரு மணியை பார்த்தான், அதை வாங்கிட்டு வந்திருக்கான், அது சர்ச்சுக்காக பண்ணதுன்னு அவர் சொல்லியிருந்தா, அது உங்களுக்கு பிடித்தமாக இருந்ததுன்னா வச்சுக்கலாம் பெரியவா, அப்படி இல்லைன்னா கடைக்கார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம், திருப்பி அனுப்பினாலும் அனுப்பிடலாம் அப்படின்னு இவர் பொறுமையாக அதை சொல்கிறார். பெரியவா கண்களை மூடி அவர் சொல்கிறத கேட்கிறார். அதற்கு அப்புறமா பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறார், இந்த மணி சர்ச்சுக்கானதில்லை, மடத்துக்காக பண்ண மணி தான், அதனால தான் இந்த மணி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பெரியவா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பரம திருப்தி. ஏன்னா பெரியவாக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரியான நெருடலை உண்டு பண்ணும் இல்லையா. பெரியவாக்கு பிடித்திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பெரியவா அந்த மணியை போய் கூட பார்க்கவே இல்லை. அவருடைய தீர்க்க தரிசனத்தினால அந்த மணி மடத்துக்காக பண்ணின மணி தான், தான் சொன்ன அளவில் தான் அது இருக்கு அப்படிங்கிறத பெரியவா பக்கத்தில் மணி இருந்தும் அதை பார்க்காமையே சொன்னார். பெரியவானுடைய தீர்க்க தரிசனம் இது மாதிரி நாம் உணர்றதுக்கு அலாதியாக இருக்கும். இது நடந்து கொஞ்ச காலம் கழித்து பெரியவா இந்த அன்பருடைய இல்லத்துக்கு விஜயம் பண்ணுறார். பெரியவா அவருடைய இல்லத்துக்கு வருகை தர அந்த சமயத்தில் கோர்ட்டில் வேலையாக இந்த மணி வாங்கிட்டு வந்த அவருடைய மகன் கிளம்பி போயிருக்கார். பெரியவா அன்னைக்கு அவருடைய இல்லத்துக்கு வரார். பூர்ண கும்ப மரியாதையோட பெரியவாளை வரவேற்கிறாங்க. பெரியவா அந்த இல்லத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறார். எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிளம்ப போகிறார். வெளியே நிற்கிறார். பெரியவா கூட வந்தவங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் பெரியவா மட்டும் நகராமல் அங்கேயே நிற்கிறார். பெரியவா ஆற்றுக்கு எல்லாரும் ஆசீர்வதித்த அந்த தருணத்தில் கோர்ட்டுக்கு போன அவருடைய மகன் வேக வேகமாக பெரியவாளை பார்க்கறதுக்காக வரார். ஆனால் அவர் கோட்டு பேண்டெல்லாம் போட்டு பெரியவா முன்னாடி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாடி மேலே நின்று பெரியவாளை பார்க்குறார். ஏன்னா பெரியவா முன்னாடி வந்தால் ஆச்சாரமாக வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். பெரியவாளை தரிசனம் பண்ணணும், மாடி மேலே நின்று பெரியவாளை பார்த்தா போகிறோம் அப்படின்னு மாடி மேலே பெரியவா பார்க்காத மாதிரி ஆனால் பெரியவாளை இவர் பார்த்துட்டு இருக்கார். பெரியவா வெளியே கிளம்புறச்ச நிற்கிறார். அந்த அன்பரை கூப்பிடுறார், பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு செய்கை காமிக்கிறார். பக்கத்தில் வந்த உடனே இப்படி மணி அடித்து காமிக்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் பெரியவா எங்கே அப்படிங்கிறார். இப்போ தான் புரிகிறது தன்னுடைய மகனை தான் பெரியவா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொல்கிறார், கோர்ட்லேருந்து இப்போ தான் வந்தான், அதனால் அதே ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாடியில் இருக்கான் அப்படின்னு இவர் சொல்கிறார். வர சொல்லு அப்படின்னு பெரியவா செய்கை காமிக்கிறார். உடனே அவர் அங்கிருந்து ஓடி வரார். பெரியவா பக்கத்தில் வந்தோடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார். பெரியவா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தேவையான நேரத்தில் அனுக்கிரகம் பண்ணி தன்னை ஒரு பெரிய ஜகத்குருன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான். மகாபெரிவானுடைய இந்த அற்புத சம்பவங்களின் தொகுப்பா கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு 6 மொழிகளில் நாம் உருவாக்கிட்டு வரோம். இதற்கான பொருட்செலவு நிறைய தேவைப்படும். அதனால மகாபெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான 36,393 நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை நடத்த திட்டமிட்டு அதில் நிறைய அன்பர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த பக்தி எண்ணில் இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த கைங்கரியத்தில் இணைஞ்சு மகாபெரிவானுடைய இந்த 100 வருட கால ஆன்மீக வரலாறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகிற இந்த மகத்தான கைங்கரியத்தில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு மகாபெரிவா பாதங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மகாபெரிவா பக்தரா நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் மகாபெரிவா ஏதாவது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் பண்ணியிருப்பார். அது மாதிரியான சம்பவங்களை எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பித்தாங்க. இந்த அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்புவோம்.
மகாபிரிவானுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மகாபிரிவானுடைய அற்புதங்களை தொடர்ந்து கேட்க பிருந்தாவனம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.